பரிசுத்தமும் அன்பும் ஜீவனும் பேசிக்கொள்ளும் தன்மையுடைய எங்கள் ஜீவனுள்ள இயேசு என்ற நாமமாகிய சர்வ வல்லவரை உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசும். நாங்கள் கேட்டதை கூட செய்கையிலே செய்து கொள்வதற்கு எங்களுக்கு அறிவையும் உற்சாகத்தின் ஆவியும் தெளிவையும் ஒருவருக்கு ஒருவர் ஞாபகப்படுத்தி கொண்டு உம்மோடு நெருங்கி நடக்கும் கிருபை செய்து உயிர்த்தெழுந்தே இருந்த சத்தியத்தை உலகமெங்கும் இன்றைக்கு நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நீர் மெய்யாகவே உயிர்த்திருக்கிறீர். எங்களுடைய இரட்சகராக, எங்கள் தேவனாக, எங்கள் ராஜாவாக, எங்கள் பரிசுத்தராக இருப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். அற்புதமான அனுபவங்களை எல்லாம் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதை வைத்து நாங்கள் இன்னும் திறம்பட வாழ்வதற்கும் ஊக்கத்தோடு ஜீவிப்பதற்கும் பிறரை நாங்கள் தொடுவதற்கும் பிறர் எங்களால் தொடப்படுவதற்கும் இயேசுவை அறிந்து கொள்வதற்கும் எங்களை உபயோகப்படுத்தும். இந்த வேலையை எங்களுக்கு அபிஷேகித்தாரும். பேசுகிறவனை மறையும். ஒலிக்கின்ற வார்த்தைகள் எங்கள் உள்ளங்களிலே பதிந்து கொள்ள கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். இந்த அருமை வேலைக்காக நான் ஆண்டவருக்கும் என்னுடைய அருமை சகோதரரும் உங்களுடைய போதகருமான பாஸ்டர் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லுவேன். ஒரு சின்ன பகுதியை மட்டும் நீங்கள் கட்டாயம் வாசிக்க வேண்டும். லூக்கா 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 22ஆம் வசனம், 23ஆம் வசனம். முடிந்தால் நீங்கள் வாசிங்கள், இல்லை நான் வாசிக்கிறேன். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து 3 நாட்களாகிவிட்டது. ஆனாலும் அவர் எங்கள் கூட்டத்தைச் சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையின் இடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். இதையெல்லாம் பேசிக்கொண்டு அவர்கள் எம்மா ஊருக்கு போனார்கள். அந்த எம்மா ஊருக்கு போன அந்த சீஷர்களோடு இயேசுவும் சேர்ந்து கொண்டு பேசி அவர்கள் பேச்சிலேயே இவரும் கலந்து கொண்டார்கள். அப்பொழுது அவர்கள் 21ஆம் வசனத்தின்படி அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம் என்று ஏமாந்தவர் தன்னுடைய ஏமாற்றத்தை சொன்னார். இன்றைக்கும் நீங்கள் நான் வேதத்தை படிக்க போனவா அன்னைக்கிலிருந்து இயேசுவிடத்தில் நான் ஒரு சம்பிரதாயம் செய்து கொண்டேன். என்ன என்றால், நான் உம்மை பார்க்க வேண்டும், அல்லது நீர் பேசுகிறதையும் அல்லது உம்முடைய சரீரத்தையும் நான் தொட வேண்டும் என்று விரும்பி. இது தோமாவை காட்டிலும் கொஞ்சம் ஜாஸ்தியான டிமாண்ட். இதற்காகவே நான் ஞாயிற்றுக்கிழமைகளிலே தேவாலயத்திற்குள்ளே, சனிக்கிழமையிலே தேவாலயத்திற்குள்ளே உபவாசம் ஜெபிப்பேன். வேதாகம் மாணாக்கனாக இருக்கும் பொழுது காட்டுகளுக்குள்ளே ஓடிவிடுவேன். என்னை எங்கேயும் கேம்பஸ்குள்ளே பார்க்க முடியலைன்னா ஒருவேளை காட்டுக்குள்ளே போயிருப்பார், சத்தம் போடலாம், அந்த பக்கம் போய் பைக்கில் போவோம், கூப்பிட்டு கேட்டால் வந்துடுவார். அப்படி என்று சொல்லும்போது ஒரு நாள் அது இரவு 7 மணிக்கு 9 மணி ஆகிவிட்டு இருட்டு. அப்பொழுது என்னுடைய கூட இருந்த ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்லி ஜீப்பை எடுத்துக்கொண்டு அந்த காட்டுக்குள்ளே வந்து வெளியே நின்று கூப்பிட்டார். என் பேரை கூப்பிட்டு, ஐஜி இருந்தால் வந்துரு, இங்கே புலி இருக்கும், நீ ஜெபிக்கிறதுல தப்பு இல்லை, ஆனால் புலி அதுக்கு முன்னால் சாப்பிட்டு போயிடும் என்று அருந்தி கேட்டுக்கொண்டார். இவருக்காக நான் மரத்திலிருந்து இறங்கி அந்த இருட்டுக்குள்ளே காலில் அப்பெல்லாம் செருப்பெல்லாம் இல்லை, என்ன இருக்கிறது தெரியாது, நான் அது வந்து வெளியே வந்து சத்தம் போட்டேன், என்னடா நீ இப்படி வந்துட்ட என்று என்னை அதட்டி கொண்டார். இப்படியெல்லாம் தேடி நான் இயேசுவை இங்கே தான் வைத்தார்கள் என்று கல்லறை இருக்க அங்கே வரைக்கும் போனேன். அங்கேயே போய் பார்த்தேன். அவரை
எனக்கு கண்ணில் அழகு வந்துச்சு. அவர் சொன்னார், நான் உன் உள்ளத்தில் இருக்கிறேன், நான் உள்ளத்திலே இருக்கிறேன். அங்கே பக்கத்தில் நின்று, என்ன அழுகிறீங்க? செருப்பு கலந்து I came to see Jesus. He told me he's in my heart. இதை அறியாமலே நான் வந்து விட்டேன். சீடர்கள் அன்றைக்கு கேட்டார்கள், நாங்கள் நம்பியிருந்தோம். இப்போ கொஞ்ச நாளில் நம்ம ஓட்டு வாங்குறவங்கெல்லாம் நிறைய நம்பிக்கை கொடுப்பாங்க. உங்களுக்கு 3000 ரூபா கொடுக்குறேன்பாங்க, கேஸு இலவசமாக உங்கள் வீட்டில் மாட்டி விட்டுறேன்பாங்க, அரசாங்கத்தையே எங்கிட்ட கொடுத்தங்க நாங்கள் பார்த்துக்கிறோம்பாங்க. கடைசியில் பார்த்தா ஏமாற்றப்பட்டவர்கள் இந்த சீடர்களும். ஆனால் இயேசு ஏமாத்தலை, நாம் தான் ஏமாத்துறோம். எலெக்ஷன்காரங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறாங்க, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ எனக்கு அந்த நேரத்தை அவங்களுக்கு செலவழிக்க முடியாது. வீட்டுக்கு போவோம், நல்ல மாப்பிள்ளைன்னு சொன்னாங்க, எல்லாம் பார்த்து சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க. இந்த மாப்பிள்ளையை கட்டி 3வது நாள்லேருந்து குடிக்கிறேன். நல்ல பொண்ணுன்னு சொன்னாங்க, நாங்கள் 20 பவுன் போடுறோம், 30 பவுன் போடுறோம், உங்களுக்கு என்னென்ன வேணாலும் செய்கிறோன்னு சொன்னாங்க. கடைசியில் வந்து அந்த பொண்ணு இங்கே வந்து சேலை கட்ட தெரியல, சேலை விழுந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவளுக்கு பைத்தியம், ஏமாத்திட்டாங்க. எல்லா விதமான ஏமாறல் மத்தியிலே இயேசுவோடு இருந்த கிளையோப்பாவும் அவனுடைய சீடர்களும் சேர்ந்து எம்மாவு என்கிற ஊருக்கு போன போது இயேசு அவர்களோடு போனார். அப்பொழுது அவர்கள் சொன்னாங்க, இப்படிலாம் நாங்கள் நம்பியிருந்தோம். நான் உங்ககிட்ட இருந்து கேட்டேன்னா நீங்கள் எவ்வளவு நம்பிக்கையில் சொல்லுவீங்க. எல்லாம் நம்பி, நல்ல குடும்பம், உங்கள் வீட்டில் ஒருத்தனை பிள்ளைங்க இருக்காங்கன்னு பார்த்தோம், இந்த பொண்ணுக்கு கர்ப்பமே உண்டாகாதான். இவங்க அரபு குடும்பம் நல்லா பேசுனாங்க, அது செய்கிறாங்க. மாமியார் குடும்பக்காரி, மாமியாராக எப்படி இருப்பது என்று கூட நான் நிறைய லெக்சர்ஸ் பண்ணியிருக்கேன். நிறைய மாமியார் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஐயா என் புத்தியை தெளிவு பண்ணிங்க கூட இங்கே இருக்கிறது. மாமன் மாமியார் 25 வருஷ கல்யாணத்திற்கு அப்புறம் நீங்கள் என்னென்னலாம் கை கொள்ள வேண்டும் என்று எழுதியிருக்கிறேன். அது டாக்டராக எழுதியிருக்கிறது, ஆலோசனைக்காக. அன்றும் இன்றும் நம்பியிருந்தோம் என்கிறவர்கள் ஏராளம் பேர். What did they believe in Jesus? இயேசுவிலே அவர்கள் எதை விரும்பினார்கள், எதை நம்பினார்கள்? நல்ல ஆராதனையின் பிரசங்கங்களை எதிர்பார்த்து நம்புகிறீர்களா அவரிடத்தில்? உங்களுக்கு அவர் கொடுக்கும் சுகம் வேண்டும் என்று வந்தீர்களா? அவருடைய பிரசங்கம் மிக அதிகாரம் தோனியிலே பேசினாரே, அதை ரசித்தீர்களா? அவர் இந்த தேவாலயத்தை சுத்தம் செய்தாரே, அந்த மாதிரி நம்ம டயசிஷன் சர்ச்சஸ்களுடைய இதை சுத்தம் செய்ய வரமாட்டாரா? எத்தனை பார்ட்டி நீங்கள் கேள்விப்படுறீங்க? ஜாதியினால பார்ட்டி அதிகமான நம்பருடைய திருச்சபையில் இந்த ஜாதிக்காரர்கள் இருந்தால் அவர்களை தான் ஆராய்ச்சி செய்ய வேண்டும், அவர்களை தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று போட்டாங்க. பாஸ்டர் கூட அப்படிப்பட்ட ஆளுகளை தான் கூட்டு வச்சு வேலையை நிறைய வாங்குறாரு. காணிக்கை எடுக்கிறது கூட அவரை தான் அனுப்புகிறாரு. நல்ல வேலைக்கு உங்கள் வீட்டில் காணிக்கை எடுக்கிற ஆளுங்க இல்லை, காணிக்கை தூக்கிட்டு போகிற ஆளுங்க. நீங்கள் கொடுத்தா கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். இது எங்கே இருக்குன்னு தேடணும். தைரியமான ஆட்களை இயேசு வைத்திருக்க வேண்டும். கோழைகளையும் ஏமாத்துக்காரர்களையும் பொய் சொல்லுகிறவர்களையும் துன்மார்க்கரையும் துஷ்டர்களையும் கயவர்களையும் வைத்திருக்கக்கூடாது என்று நம்புகிறோமா? நம்மை ஆட்சி செய்து முன்மாதிரியான திருச்சபையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? அன்று அவர்கள் அப்படி நம்பினார்கள். பசின்னு சொன்னாலே எல்லாருடைய வயிற்றுல அந்த வயிறே இருக்காதபடி ஆக்கிறோம் கடவுள். அப்போ பசி இருக்கு. இது வேற.
ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், இருநாளை கேள் என்றால் ஏழாய் என்னை வைத்து தொடும் கொடுமை செய்கிறவே அந்த வயிறு. இவர்களோடு சேர்ந்து காரியங்களை செய்யக்கூடிய அற்புதங்கள் நடக்கும். இந்த ஆராதனைக்கு வந்தால் 12 மணி நேரம் 1 மணி நேரம் வரைக்கும் நடந்தாலும் கூட எனக்கு பசியே ஏற்படாது. வீட்டுக்கு போனால் தான் தொல்லையாக இருக்குது. அங்கே போனால் பாத்திரத்தில் அப்படியே சாப்பாடு இருந்தால் நல்லா இருக்குமே என்று எதிர்பார்க்கிறீர்கள். இன்னைக்கு மட்டன் எடுத்து சாப்பிடணும், 40 நாள் சாப்பிடலையே. இன்னைக்கு பிரியாணி சாப்பிடணும், கோயிலையாவது பிரியாணி செஞ்சு கொடுக்கக்கூடாதா? இப்படிப்பட்ட வளமான வளப்பமான செழிப்பான சீருடைய ஒரு திருச்சபையாகி எனக்கு இயேசு வச்சிருக்கப்படாதா? நல்ல வீடு வேணும், எலக்ட்ரிசிட்டியே கட் பண்ணாத வீடாக இருக்கணும். தண்ணீர் எப்பொழுது வந்து கொண்டே இருக்க வேண்டும். நல்ல வீடு, நல்ல வசதி, நல்ல பணம், நல்ல சம்பளம், நல்ல நல்ல மருமகன் என்றெல்லாம் ஆசைப்படுகிறத நான் நம்பி இருக்கிறோம். அதை நம்பப்படாது. நீங்கள் இவைகளையெல்லாம் நம்பிக்கையாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படி நடந்தால்தான் நாம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள். சண்டை போடாமல் இருக்க முடியுது. எப்பயாவது சண்டை வந்துடுது, வீட்டுக்குள்ளேயே கோபம் வந்துடுது, ஏதாவது ஒரு பிரச்சனையில் தகடமோட பேசிடுறோமே. இப்படிப்பட்ட நிலவரத்தை நாம் என்றைக்கு மாற்றுவது? அவர்கள் பேசுகிறார்கள், அவருடைய ஆசைகளை எல்லாம் சொல்லுகிறார்கள். நம்முடைய ஆசைகள் என்ன? நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? நம்மை நம்பிக்கைகள் என்ன? கிறிஸ்துவா அல்லது அவர் கொடுத்துட்டு போறதா? இப்ப அரசாங்கத்தை உங்க கையில கொடுத்துருவாருன்னு இவங்க என்ன கேட்குறாங்க தெரியுங்களா? இந்த மாதிரி ஆட்சியை எங்கள் கையில் கொடுத்துட்டு போயிடுவீரா கேட்குறாங்க. இந்த ஆட்சி எங்கள் கையில் தான் இருக்கும். இவங்க என்ன கட்சிக்காரங்களா, கட்சி தலைவர்களா? இந்த 3 பேரும் நீங்கள் தான் கட்சி தலைவர்களா? பேசிக்கிறீங்களே வீட்டில் கூட. யார் வருவா? பம்பரமா, சக்கரமா, அந்த வேடா, இந்த வீட்டா, இந்த பாம்பா, இந்த கொக்கா, இந்த கோழியா என்றெல்லாம் சின்னங்களை எதிர்பார்த்து கொண்டு ஆட்சி நமக்கு வந்துடும் நினைக்கிறீங்களே. உங்கள் நினைவு தான் நடக்க போதா? உங்கள் வீட்டில் உங்கள் ஆட்சி இருக்கா? முதல்ல இல்லை. நாம் எதிர்பார்த்தபடி ஒன்றும் நடக்கிறது இல்லை. Nothing happens as we desire. நாம் எதிர்பார்க்கிறபடியே நமக்கு ஒன்று நடந்ததே இல்லை. உங்களுடைய எதிர்பார்ப்பின்படி எல்லாம் தோல்வியாகவே முடியும். ஏன் நீங்க நம்பியிருந்தீங்களே? இது இயேசு கூட பாருங்க, ராஜ்யத்தை நம்ம கொடுப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இனாகிரேஷனுக்கு முன்னாலே ஆள் அவுட் ஆயிட்டாரு. இனிமேல் என்னைக்கு வரப்போறார்? இயேசுவிலேயே அவர்கள் நம்பிக்கை வைத்திருந்தார்கள், இதைத்தான் கொடுப்பாருன்னு. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், யுவர் ஐடியா இஸ் நாட் காட்ஸ் பிளான். யுவர் இமேஜினேஷன்ஸ், உங்களுடைய கற்பனைகள் யாதும் கர்த்தருடைய கட்டளைகள் அல்ல. அப்ப அவர் சொல்றார். நான் ஒரு இடத்துல பேசினேன், அப்பொழுது அவர் சொல்றாங்க, ஐயா பேசும்போது நம்ம இருதயம் கொழுந்து விட்டு எரியல. அப்படி என்ன அவர் அவங்கள குத்துனாரு, கிள்ளுனாரு, இல்லை பிச்சை காட்டினாரு? அவர் என்ன அப்படி சொன்னார்? அவர் சொல்றாரு, நான் அன்றைக்கு அவர் இருக்கும் பொழுது ஆகமங்கள் அனைத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் அல்லவா? அதுக்காகத்தான் நான் அந்த புஸ்தகங்கள்லாம் கொண்டு வந்தேன். நீங்கள் ஆகமங்கள் அனைத்தையும் படிக்க வேண்டும். ஏன்னா அதை படித்தா உங்களுக்கு சரியாக விளங்காது. ஆதி ஆகமம், யாத்திரை ஆகமம், உபாகமம், இந்த மாதிரி எல்லா ஆகமங்களாக வாசிச்சா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நான் பாடல்களாக எழுத ஆரம்பித்தேன். 10 கற்பனையை கை கொள்வீர்களானால்
அந்த வாலிபன் சொல்கிறான், நான் எல்லாத்தையும் கைட்டுக்கொள்கிறேன். எல்லாத்தையும் கைக்கொண்டா எப்படி? உன்னுடைய சொத்தெல்லாம் வித்துட்டியாப்பான்னு கேட்டேன். அதை மட்டும் வச்சுக்கிட்டு ஆனால் 10 நான் கற்பனையெல்லாம் கை கொள்கிறேன். உயிரோடு எழுந்த கிறிஸ்து மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார், நான் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறேன் என்றால், ஆகமங்கள் அனைத்தையும் கற்றுக் கொடுத்தேன், அது சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை நீதிமொழிகளையும் கற்றுக் கொடுத்தேன், அதை நீங்கள் வாசித்து மனப்பாடம் செய்ய கற்றுக் கொடுத்தேன். ஆனால் கை கொள்வதற்கு உங்களுக்கு கையெல்லாம் போய்விடும். You have not been observing every word that I have taught you. எல்லா வார்த்தைகளையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேனே, அதை நீங்கள் கடைபிடிக்கவில்லையே. மனப்பாடம் பண்ணா போதுமா? கர்த்தர் ஒருவரே யெகோவா, அவர் அன்றி வேறு ஒருவருமே இல்லை, அவருக்கு ஒரு ரூபமான சொரூபங்களை செய்யாதே. ஆனால் எத்தனை சொரூபங்கள் உங்கள் வீட்டுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவர்தான் கர்த்தர் என்று சொல்கிறவர்கள் நம் வீட்டிலே நமக்கு எத்தனையோ பேர் கர்த்தராக இருக்கிறார்கள். நீங்களே ஒரு சிலருக்கு கடவுளாக இருக்கிறீர்கள். உங்கள் வீட்டிலே நீங்கள் சொல்வது தான் நடக்க வேண்டும் என்றிருக்கிறீர்கள். அப்படி நடக்காவிட்டால் உங்களுக்கு ஆங்காரம், கோபம், சண்டை, முணுமுணுப்பு, முறப்பு எல்லாம் வந்துவிடும். ஆகமங்களுக்கு அப்புறம் அதிலே தான் சட்டங்களே இருக்கின்றன. எத்தனை சட்டங்களை கடைபிடித்தீர்கள்? உன் அயனாலை நேசி, பிறனை உனக்கு சொந்தக்காரனாக வைத்துக்கொள். பக்கத்து வீட்டில் இருக்கிற கோழி நம்ம வீட்டுக்குள்ள வந்து கக்கா பண்ணிட்டு போயிடுது. அவங்க பெருக்கி குப்பையை கூட சுவரில் தட்டி விட்டுறாங்க, நம்ம வீட்டுக்குள்ள விழுகுது. அப்பொழுது நாம் பொறுத்து கொள்ள மாட்டோம். ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லணும், சொல்லிடுவோம். சொன்னால் தான் ஆறுதலாக இருக்கும். அது இப்போ கொஞ்ச நேரம் சண்டை முறுன்னு ஆரம்பிக்கும். ஆகமங்கள், சட்ட புத்தகங்கள், கடைபிடிக்க வேண்டியங்கள், நீதிகள். தீர்க்கதரிசிகள் என்ன கொண்டு போனார்கள்? இஸ்ரவேலரே, நீங்கள் யெகோவாவை தவிர வேற நம்பாதீர்கள், அசீரியன் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறேன்பா, உங்களுக்கு அதை தந்து விடுவான், கேஸ் கம்மி பண்ணி தருவேன்பா, அதை தருவான், இதை தருவான் என்று பலர் சொல்லுவார்கள். அவர்களுடைய தெய்வங்களே உங்கள் வீட்டில் வச்சிருப்பார்கள். நீங்கள் அதை கும்பிட்டு விடாதீர்கள். எங்களுக்கு எதுவும் வேண்டாம், நாங்கள் உழைக்கிற சம்பளத்துக்கு என்ன கிடைக்குமோ அதை மட்டும் கிடைச்சா போதும். அவர்கள் அனுப்புகிற எல்லா சின்னங்களையும் உங்கள் வீட்டிலே வைத்துக் கொள்வீர்கள். You need to follow God. தேவனை மட்டும் நீங்கள் பின்பற்ற வேண்டியவர்கள். ஆனால் தேவனை மட்டும் பின்பற்றாமல் நமக்கேன்னு ஒரு கட்டளை, நமக்கேன்னு ஒரு சம்பிரதாயம், நமக்கேன்னு ஒரு குடும்ப பிரச்சனை, குடும்ப கட்டுப்பாடு, நம்முடைய ஜாதிக்கேன்னு சில வழக்க வழக்கங்கள், நம்முடைய முன்னோர்கள் சொன்னதை போல நாம் செய்ய வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? ஆகமங்களில் என்ன எழுதியிருக்கிறது என்றால், விபச்சாரத்தை பற்றி எழுதியிருக்கிறது, வஞ்சகத்தை பற்றி எழுதியிருக்கிறது, பிறர் மீதும் பிறருடைய பொருளிலும் இச்சிக்கிறதை பற்றி எழுதியிருக்கிறது. அவர்கள் வைத்திருக்கிறது பொருளை போல எங்கள் வீட்டில் ஒன்று வரணும். அவங்க வீட்டில் எவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்கு தெரியுமா? 6.25 அடி ஃப்ரிட்ஜு, அதில் கம்பார்ட்மெண்ட்டு ஃப்ரிட்ஜு. அதுதான் நாம் விரும்புகிறது, அதுதான் போட்டி நமக்கு. பிரியமானவர்களே, நீங்கள் ஆகமத்தை வாசிக்கும் பொழுது இச்சைகளையும், துரோகங்களையும், வஞ்சகங்களையும், அக்கிரமங்களையும், ஏமாத்துகளையும், ஏமாற்றப்படுகிறவர்களுக்கு நாம் பலியாவதை பற்றியும் எவ்வளவோ சொல்லியிருக்கு. நான் சொல்வது கொஞ்சம்தான். அன்றைக்கு அந்த 8 மைல் தூரம்தான் நடந்து சென்றார்கள். அவர் ஆதி ஆகமத்திலிருந்து, ஏதேன் தோட்டத்திலிருந்து சொல்லுகிறார், அவர் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும், மறுபடியும் வர வேண்டும் என்பது சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அதுக்கு ஆயத்தமாகலையே. நீங்கள் அவர் உயிரோடு விட்டுட்டு போயிட்டார் நம்மளை நினச்சிட்டு இருக்கீங்க. அவர் வருவதற்காக நீங்கள் ஆயத்தமாகி விட்டீர்களா? இயேசு உயிரோடு எழுந்தார் என்று நீங்கள் ஆராதிக்கிற நீங்கள், உங்களை நான் கேட்கிறேன், இயேசுவின் ஆவி உங்களுக்குள் இருக்குமா?
நீங்கள் பிறரை தொடும் பொழுது அவர்கள் இயேசுவினால் தொடப்படுவார்களா? அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலையாகிலும் நான் தொட்டுவேன், சுகமாகவே. இயேசுக்கே தெரியாது அவற்றிருந்து அந்த பவர் போயிருக்கு. எல்லாரும் கேட்குறாங்க, என்ன சுவாமி இவ்வளவு கூட்டத்துக்குள்ள யார் தொட்டான்னு கேட்டுட்டு சொல்றாரு, என்னை தொட்டவர்கள் அல்ல, அவர்கள் என்னை அறியாமலே என்னை தொட்டவர்கள் உண்டு. அவர்களினாலே தேவனுடைய வல்லமை என் சரீரத்திலிருந்து போனது. தொட்டிருக்கீங்களா? அப்படி உங்களை யாராவது தொட்டிருக்கிறார்களா? அப்படி அவர்கள் சுகமடைந்திருக்கிறார்களா? அப்படி அவர்கள் பூரணமடைந்தார்களா? 10,000 ரூபாய் டிடி எடுத்து அனுப்பி இவருக்கு அனுப்புனா அவர் அங்கே ஜெபம் பண்ணுவார், எனக்கு சுகம் வரவே வராது. இந்த டிடி தான் அவங்களுக்கு போகும். உங்களுக்கு டிடி தான் வரும். டிடினா என்னது? டெஃபினெட்லி டெஸ்ட்ரக்ஷன். பிரியமானவர்களே, நீங்கள் யாரை தொட்டிருக்கிறீர்கள்? உயிரோடு எழுப்பின இயேசு இங்கே இருக்கிறார். இயேசு நம்மிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பேசுவது என்ன, சிந்திப்பது என்ன, உங்களுக்குள் ஓடிக்கொண்டிருப்பது என்ன? பரிசுத்த ஆவி நீங்கள் பெற்றீர்களா? ஆமாம். உங்களால் என்னென்ன நடக்கும் என்பதை உங்களுக்கு தெரியாது, நடந்து கொண்டிருக்கும். பாவ மன்னிப்பு என்று நேற்று சிலுவையிலே அவர் சொல்லி முதலாவது மன்னிப்பை வழங்குகிறார். ஆனால் பாவ மன்னிப்பை பெற்றவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? பாவ மன்னிப்பை பெற்றவர்கள் யார்? கேட்ட ஒருத்தர் கேட்டாரு, பாஸ்டர் நீங்க பரிசாவி விட்டுக்கலான்றாரு. ஆமா என்று சொன்னேன். எப்படி சொல்ற பாருங்க, செரிப்போட சொல்றேன். ஆமா அப்படி. நீங்க பல பாஷை பேசியிருக்கீங்களா? இல்ல, நான் பேசல, நான் யார் மேல கை வைத்தேனோ அவர்கள் பேசினார்கள். அது எப்படி? அப்படித்தான் என்னோட இருந்து ஊழியத்திற்கு வந்தவர்கள் குஜராத்துக்கு வந்தார்கள். இங்கே வசதி இல்லை, தண்ணி இல்லை, விளக்கி போகிறது இடம், டாய்லெட்லாம் இல்லை, காட்டுக்குள்ளே போகணும்னு சொல்லி அவர்கள் ஒவ்வொருத்தரும் போயிட்டாங்க 2 பேரும். நான் என்னுடைய செமினரி அனுப்பினதுனால நான் லீடர் இவர்களுக்கு, ஆனால் அடக்க முடியாத லீடர். நானே மட்டும் இருந்தேன். இந்த படங்கள் இதெல்லாம் எடுத்து தோளில் போட்டுக்கிட்டு இந்த இருந்து அங்கே தெரியக்கூடிய ஒரு கிராமத்தை கேட்டேன். இந்த கிராமத்துக்கு பேர் என்னன்னு அவங்க சொன்னாங்க. எத்தனை வீடு இருக்கும்னு? ஒரு 10-20 வீடு இருக்கும் போங்க. இதெல்லாம் நான் குஜராத்தியில் பேசுகிறேன். ஏன்னா எனக்கு பரிசுத்தாவி வரல. ஏன்னா பரிசுத்தாவி எனக்குள்ளே இருக்கார், அவர் ஒன்றும் வரமாட்டார். நான் பேசுகிறேன். அங்கே போய் எல்லாத்தையும் கூப்பிட்றேன். ஆவஜாரோ ஆவேனா வாராமா வாரம்னு சொன்னேன். ஏய், நான் யாராவது ஹிந்தியில் பேசுகிறேன், நம்ம ஊர் பேசுகிறேன், அவரோட பேசுகிறேன். நான் பாட்டு பாடினேன். அது என்ன பாட்டுன்னு எனக்கும் தெரியாது, ஆனால் அவர்கள் எல்லாருக்கும் தெரியும். என்கிட்ட வந்து கேட்டாங்க, என்ன சொல்ல போகிறீங்க? நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு கதை சொல்ல போகிறேன். வாங்க வாங்க எல்லாம் உட்காந்தாங்க. அப்போ எனக்கு தண்ணி கொடுத்தாங்க. அது இப்பயும் தண்டா பண்ணிட்டீங்கன்னா சரி உட்காந்தேன். அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொன்னேன். ஊக்கத்தோடு இயேசு என்ன இப்போ போகிறீங்க? மணி 5 ஆச்சே, சாயங்காலம் வெயில் வந்துருச்சு, பயங்கர குறைவு, அப்படி குறைவுன்னு சீக்கிரம் போயிரு. இல்லை நான் போயிடணும், ரொம்ப தொலைவாக இருக்குல்ல வீடு. அப்படி நாளைக்கு வந்துடுறியா? நேரம் வருவோம். வரமாட்டேன், வேறு கிராமத்துக்கு போயிடுவேன். கேட்குறாங்க, நல்ல கதை, இயேசுவை பற்றி எங்களுக்கு இது வரைக்கும் யாருமே சொல்லலை. வந்தால் எங்கள் பிள்ளைங்க படிச்சுட்டு ஸ்கூல்லேருந்து வருவாங்க, அவங்களுக்கு சொன்னோன்னா அந்த 2 புஸ்தகங்களை மட்டும் வாங்கிக்கிறேன், நீங்கள் வச்சுக்கங்க இந்த புஸ்தகத்தை என்று அவர்களிடத்தில் இந்த காஸ்பிள்ஸ் நான் கொடுத்து விட்டு நான் புறப்பட்டு தெரியுமே நான் போவேன். அங்கேருந்து நேராக டேனிஷ்பேட்டுக்கு வந்து அங்கே இருந்த உடனே அங்கே இருந்தவர் கேட்டார், நான் சொல்லிட்டு வந்துட்டேன், நான் இனிமேல் போக முடியாது, எப்போ போகிறேன்னு தெரியல, நீ உங்களை யாராவது போங்களே என்று சொன்னேன். அப்போ அந்த காலத்தில் அந்த எஃப்எம்பிபி அப்படிங்கிற ஃபெடரல் எனது
ஃப்ரெண்ட்ஸ் மிஷனரி ப்ரேயர் பேண்ட். அதில் இருந்த அத்தனை பேரும், அவங்களுக்கு ஒரு தலைவர் இருந்தார், அவர் பி சாமியல் அண்ணாச்சி. அவர் சொல்லி முடித்த பிறகு சொன்னார், இந்த மாதிரி நம்ம ஐஜிஎஸ் சொல்லிட்டு வந்துட்டார், ஆனால் யார் போவான்? அங்கே இருந்தவங்களில் ஒரு 20-30 பேர் இருந்தவங்களில் ஒரு 2-3 பேர் கை வைக்கிறோம், நாங்கள் போகிறோம். அப்புறம் நான் ரொம்ப வருஷம் கழித்து அங்கே இதில் இருந்த எமில் ஜெபசிங் என்கிற ஒரு சகோதரனை சந்தி. அப்போ சொன்னாங்க, அண்ணாச்சி உங்களுக்கு தெரியுமா யார் குஜராத்துக்கு போவான்னு? அந்த குஜராத்துக்கு ஒரு 10 சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய எவாஞ்சலிஸ்ட் போயிட்டாங்க. அந்த பழைய ஆஸ்பத்திரியை வாங்கினா நல்லாயிருக்கும்னு நீங்கள் சொன்னீங்க, அதை வாங்கிட்டோன்னு சொன்னேன். வாங்க நான் சொல்ல, வாங்கினா நல்லாயிருக்கும், நிறைய ஊழியம் செய்யலாம். அங்கே தான் கண்ணாடி இதெல்லாம் ஒன்றும் இல்லை, கதவு கூட இல்லை, சும்மா தான் படுத்துக்கிட்டேன். போவீங்களான்னு நான் சொல்லிட்டு தான் வந்தேன், அவ்வளோதான். போகிறதற்கு இயேசு சொல்லிக்கிறார், போயிட்டாங்க. முதலாக திறந்த ஒரு மிஷன் ஸ்டேஷன் குஜராத்து தான். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நான் ஒன்றும் பெரிய அற்புதங்களை செஞ்சு மீனை கொடுக்க அப்பத்தையும் கொடுக்குறவனா இல்லை. நாம் அவருடைய ஆவியிலே நிறைந்திருப்போமானால் நம்ம சொல்றதெல்லாம் கேட்பார். நாமே இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்களாக இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்க வேண்டும். பைபிள் ஸ்டடி படித்து விசுவாசம் நமக்கு வரப்போறது இல்லை. பைபிளை படிச்சா தான் விசுவாசம். சிஎம்சிக்குள்ளே இந்த மாதிரி அதை ஒரு பெரிய கட்டடத்துக்குள்ளே போகணுன்னா அந்தந்த கம்பெனியினுடைய டேக், நேம் டேக் எல்லாம் போட்டிருக்கணும். யார் எங்கே போனாலும் அந்த கம்பெனியுடைய டேக் போட்டால் தான் அடையாள அட்டை இருக்கும். இப்போ நீங்கள் ரேஷன் வாங்க கூட அட்டை கொடுக்கணும்ல, யாரும் போய் வாங்க முடியாது. பெரிய மாணவர்களே, இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்கள் நடக்க வேண்டும். இயேசுவையே வணங்குகிறவர்கள், இயேசுவையே தேடுகிறவர்களாக இருப்பீர்களானால் அந்த அடையாள அட்டை இருக்கணும். உங்கள் மேலே முத்திரை இருக்கணும். இல்லை, முத்திரை இல்லாமல் நான் கிறிஸ்டியனு, முத்திரை இல்லாமல் நான் இயேசுவை நான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல முடியாது. மற்றவங்க பார்ப்பாங்க, சரி ஓட்டப்பா. நான் முத்திரை இருந்தால்தான் இயேசுவை நாம் கண்டோம். இயேசு கிறிஸ்துவை நாம் எங்கே காணலாம்? மக்கள் அப்படி கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா நான் அவங்கள பார்க்க. எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு கீரைக்காரம்மா போய் சொல்லியிருக்கு, ரொம்ப வயிற்று வலி, ரொம்ப கஷ்டமாக இருக்கு, ஒரு நாளும் ஆக முடியல. அந்த பக்கத்து வீட்டில் போய் நீங்கள் ப்ரேயர் பண்ண போங்க, அவங்க ப்ரேயர் பண்ணான்னா உடனே வலி. அப்படியா? எங்களுக்கு தெரியவே தெரியாது. உங்களுக்கு எப்படி தெரிய போகுது? நான் விற்கிறேன், அதனால் அங்கே போகிறேன், அவங்க என்ன வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க எங்கள் சாயங்காலம் வந்தாங்க. நாங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வேலைக்கார கீரைக்காரம்மா சொல்லிச்சு என்ன சொன்னோம். சரி வாங்க, என்னமோ எடுத்துகிட்டு வரணுமா ப்ரேயர் பண்ணுறது? நீங்கள் வாங்க, நீங்கள் ஒன்றும் எடுத்துகிட்டு வராதிங்க, நீங்கள் மட்டும் வாங்க. அம்மாவும் நானும் உட்காந்து 2 பேருக்கு ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி போயிட்டாங்க. 2-3 வீட்டிலேருந்து வந்துட்டாங்க. இவங்க வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போனால் கோவப்படணும், ஏசப்படும், ஏசு போகும். சுகம் கொடுக்குறவர் மட்டும் இல்லைம்மா, நம்ம குணத்தையே மாற்றுறாரு, நம்முடைய சிந்தனையை மாற்றுகிறார், நம்முடைய செயல்பாடுகளை மாற்றுகிறார், நம்முடைய அறிவை மாற்றுகிறார், நம்முடைய நடத்தையை மாற்றுகிறார், நம் வீட்டில் இருக்கிறவர்களையும் மாற்றுகிறார். தலைவலிக்கார தைரம் வித்தான்னா அந்த மனம் வரும்போதே தெரியும் தலைவலி நீங்கிடும். ஆனால் இப்போல்லாம் மருந்து வாங்கி வச்சோம்னா இதை வாங்கினதுக்கே தலைவலி வந்துடும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த மருந்து நமக்கு சுகப்படுத்தணும் இல்லை, நம்முடைய எண்ணங்களும் செய்கைகளும் நிறைந்திருக்க வேண்டும். நீங்கள் பரிசுத்த ஆவியில் நிறைந்திருப்பீர்களானால் நான் பரிசுத்த நிறைஞ்சிருக்கேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை பார்க்கிறவர்கள் இவர்கள் பரிசுத்த ஆவி நிறைந்திருக்கிறார்கள்.
ஒரு போதகருடைய வீட்டிலே தன் பிள்ளையை குழந்தை பெற முடியாமல் இருக்கும்போது ஆஸ்பத்திரி கொண்டு போய் என்ன பிரயோஜனம்? இப்பொழுது உனக்கு சுகமான பிரசவம் ஆரம்பித்து விட்டது, நீ போ. எங்க மக சொல்லுது, ஏன் மற்றவங்களுக்கு தான் ப்ரே பண்ணுவார்னு நினைச்சேன். நாம் மற்றவர்களுக்கு ப்ரேயர் பண்ணணும்னா நமக்கு முதல்ல ப்ரே பண்ணணும். அங்கேதான் சொல்கிறார்கள், நீங்கள் இயேசுவை காணீர்களே, நம்பி இருந்தீர்களே, இவைகளெல்லாம் கை கொண்டீர்களா? அப்பொழுதுதான் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. அப்பொழுது அவர்களுடைய நெஞ்சு கொழுந்து விட்டு எரிந்தது. அவர்களுக்குள்ளே ஒரு புது ஆவி நிரம்பினது. இப்பொழுது அவர் உணவை ஆசீர்வதித்து கொடுக்கிறார், இயேசுவை காண்கிறார். இயேசுவை நாம் எப்போ பார்க்கலாம்னு சாப்பிட்ற நேரத்தில் இல்லை, சாப்பிட்றதுக்கு முன்னால் தான் பார்க்க வேண்டும். சாப்பிட்டா பிறகு இல்லை, இப்பொழுது நீங்கள் காண வேண்டும். நான் சமீபமாக ஒரு வருஷமாக வேதனையோடு இருக்கிறேன். என்ன என்றால், கிறிஸ்தவர்கள் இல்லையே. நம்ம முந்தைய 6% இருந்தாங்கன்னு சொல்லிச்சு, இப்போ 2 தான் காமிக்கிறாங்க. 100க்கு 2 பேர் தான் கிறிஸ்தவ. ஏன்னா இப்போ உங்கள் ஜாதியை போட்டு சர்டிஃபிகேட் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாதியில் உள்ள கன்செஷன் எல்லாம் கிடைக்க போகுது, ஸ்காலர்ஷிப் கிடைக்க போகுது, பணம் வரப்போகுது. ஆகவே கிறிஸ்தவனுங்கிற வார்த்தையை எடுத்துட்டு வேற ஒரு ஜாதி பேரை போடுறீங்க. கீழே போயிட்டீங்கல்ல, நீ குழிக்குள்ளே போக வேண்டியதான் டைம் இருக்கு. 200 ரூபாய்க்கா? அந்த காலத்தில் எங்கள் அம்மா போய் இந்த ஸ்கூலில் எனக்கு சாதி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. படிக்கிற பையன் படிக்கட்டும், படிக்கலைன்னா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கு. பிரியமானவர்களே, என்னுடைய மகன் கிறிஸ்தவன். அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லை, நான் சொல்றது 55, 52 இன்றைக்கு வேணும்னே நம்ம கிறிஸ்டியனா இருக்கிற குடும்பத்தில் 2 சமுதாயம் இருந்துட்டு இப்போ அடுத்தபடியாக கீழே பழைய ஜாதிக்கு போகிறாங்க. அப்போ தான் உங்களுக்கு கன்செஷன் கிடைக்கும், ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், ஓட் ரிசர்வேஷன் கிடைக்கும், இத்தனை பெர்சன்டேஜ் கிடைக்கும். நான் உங்களை சத்தம் போட்டு கேட்க போகுது, உங்கள் இருதயத்தை தொட்டு சொல்லுங்கள், இயேசு உங்களுக்குள் இருந்தால் ஜாதி என்கிற பெயர் எப்போ வந்ததுன்னு நான் ஆராய்ச்சி எழுதியிருக்கிறேன் என்றால், பழைய காலத்தில் பத்திரகம்மாளியுடைய பிள்ளைகளாக பிறந்தவங்களுக்கு தான் அவ பேர் வைத்திருக்கிறார்கள். அவங்க ஜாதியை சேர்ந்தவங்க தான் இந்த ஆளுங்க. கற்பனைங்கிற வாயங்கதி கழிச்சிருக்கிறவன் ஜாதியை எழுதுனா தான் அதுக்குன்னு ஒரு ஜாதி இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு அதை கொடுப்பேன்ருக்காங்க. கிறிஸ்டியன் என்று ஒரு முத்திரை தெரித்தவர்கள் இருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. பரவாயில்ல என்கிற தைரியசாலி யார்? நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற இயேசு உயிரோடு வந்து விட்டார் என்றால் அவருடைய சத்தியங்களை கை கொண்டீர்களா? அவருடைய சத்தியங்களை கை கொண்டீர்களா? ஆகமங்களை கை கொண்டீர்களா? தீர்க்க தரிசனங்களை கை கொண்டீர்களா? தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கை கொண்டீர்களா? அவருடைய நியாய புஸ்தகத்தின் புத்தகங்களை கை கொண்டீர்களா? அதை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தீர்களா? நான் ஒரு கூட்டத்தில் கேட்டேன், யா உங்கள் வீட்டில் நிலத்தை அண்ணன் தம்பி பங்கு போடும்போது அங்கே போட்டார்கள், 10 அடி போட்டு ஒரு கல் நட்டி இருந்தார்கள். இப்பொழுது அதை பார்த்தால் 11 அடியாக மாறி இருக்கிறது. அதனால் இந்த சகோதரன் கோபித்து கொண்டு ஊரில் போய் சொன்னான். ஊர்க்காரங்கள்லாம் சேர்ந்து அவன் சைடு தான் சரின்ட்டாங்க, நீ இந்த பக்கம் 11 போட்டுக்கோ, நீ அந்த பக்கம் 11 போட்டுக்கோ. அந்த சண்டையை கோபித்து கொண்டு அவர்கள் 2 பேரும் அண்ணன் தம்பி குடும்பம் பிரிந்து விட்டது. அப்பொழுது அப்பா அம்மா என்னடா பேசிக்கிட்டா, யாருக்கும் பேசாது, நீ என் கூட இருக்கணும்னா எங்கள் வீட்டுக்கு வான்னு சொல்லி அம்மாவை கேட்டார்கள். நான் வரவேண்டா, யார் வீட்டுக்கும் வரவேண்டான். இல்லை வந்தேன்னா திரும்பி போகக்கூடாது.
தாயும் தகப்பனையும் பங்கு போட்டுக் கொண்டார்கள். தாய் சாகும் பொழுது அப்பா வர வேண்டும் என்று கேட்டால் நீ வரக்கூடாது. இது வழக்கமான நடக்கிற சட்டம், உங்களுக்கு தெரியும். அவர்கள் கொஞ்ச நிலத்திற்காக வஞ்சகம் பண்ணி சூதாடி விரோதம் சம்பாதித்து குடும்பத்தை பிரித்து இரத்தத்தை பிரித்து அவர்கள் வாழுகிறார்கள். அப்படி கிறிஸ்தவ இருக்க முடியுமா? நான் சுவையான கதைகள் என்று நடந்தவைகளையெல்லாம் கதைகளாக டிவியில் சொல்கிறேன். அது இதெல்லாம் வருது, நீங்கள் அதை யூடியூப்பில் போய் பார்க்கணும். சுவையான கதைகள், சுவையான கதைகள், டாக்டர் எம்மானுவேல் சுந்தரராஜன் என்று வரும். அதில் கிறிஸ்துவை அறிந்து கொண்ட ஒருவன் தன் சகோதரன் கொடுத்த கம்பளையின் நிமித்தமாக அவனை ஜெயிலில் வைத்து விட்டார்கள். இவனையும் பிரித்து விட்டார்கள். ஆனால் அந்த மூத்த சகோதரன் ஜெயிலில் இருக்கிறவன் சொன்னானா, என் தம்பிக்குத்தான் என் சொத்துன்னு போலீஸில் எழுதி கொடு. ஏன்பா என்று கேட்டார். பா, நான் செத்துட்டேன்னா அந்த சொத்து யாருக்கு? அதை நான் உயிரோடு இருக்கும்போதே என் தம்பி கொடுத்துருப்பேன். ஏன்னா நான் இயேசுவை தெய்வமாக கொண்டிருக்கிறேன் என்று சொன்னேன். இவ்வளோ நாளும் நான் இயேசுவை காணவே இல்லை, சும்மா தான் கோயிலுக்கு போயிட்டு வருவேன். இயேசுவை மையா வணங்குகிறவன் இயேசு போலே நடந்து கொள்வான். பிரியமான ஈஸ்டர் கொண்டாட வந்திருக்கிற என் அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, என் குடும்பம் இயேசுவை போலவே நடந்து கொள்ளுகிறவன் தான். ரட்சிக்கப்பட்டேன் என்கிற வார்த்தை மட்டும் இல்லை அவனிடத்தில், ரட்சிப்பே அவன் கையிலே வாழ்க்கையில் இருக்கிறது. இதைத்தான் அவர் சொல்கிறார். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை வணங்கினார்கள், நாங்கள் கண்டோம், நாங்கள் அவரோடு வாழுகிறோம், அவர் எங்கள் வீட்டில் இருக்கிறார். இயேசுவின் பாஷைதான் பேசுகிறோம். நாங்கள் இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் அல்ல, நாங்கள் கிறிஸ்துவின் ஜாதியை சேர்ந்தவர். இது எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு மாறுதல்! என்ன பெரிய அற்புதம்! தேவஜனமே, இது ஒன்றும் புதிய சத்தியங்கள் அல்ல. உங்களுக்கு மொத்த கர்த்தரின் வார்த்தையை நம்ப வேண்டும், வாசிக்க வேண்டும், கடைபிடிக்க வேண்டும், கைக்கொள்ள வேண்டும். அவர்கள்தான் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடுகிறவர்கள். அச்சுக்கூட்டத்திலே பேப்பரை வைத்து அமுக்கி எடுத்தால் அது அச்சாகும். ஆனால் தங்கப்பட்டறைக்கு நீங்கள் போனீர்களானால் அவர் நம்முடைய காது அணியை அங்கே தங்கத்தை கொதிக்க வைத்து குழங்காக்கி அந்த குழம்பை அந்த வார்ப்பில் அமைக்குவார். அது எடுத்து தண்ணீரில் போட்டு நினைச்ச உடனே அது வார்ப்புகளாக மாறிவிடும். அச்சடிப்பது என்பது ஒட்டி ஒட்டி எடுக்கும். இது ஒன்று தான் செய்ய முடியும். நீங்கள் எல்லாம் வார்ப்பிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாக மரித்தாத்தால் உயிரோடு இருக்க முடியும். ஐ ஷுட் டை ஃபார் மை செல்ஃப். சுயத்தை இழந்துவிட்டால், சாம்பலாக்கிவிட்டால் சுகமாய் வாழ்ந்து, சிலுவையில் அறைந்து விட்டால் மனம் கமிழ்ந்து விடலாம். இயேசுவை நாம் எங்கே காணலாம் என்றால், கிறிஸ்தவர்கள் வணங்குகிற இடத்திற்கு போகும். அவர்கள் உட்கார்ந்த இடத்திலே கூட அந்த அனல் இருக்கும். அவர்கள் நடந்து போகிற இடத்துல நான் அனல் பட்டு எல்லாம் சாம்பலாகும். இயேசுவை நாம் எங்கே காணலாம்? இயேசுவை கண்டேன். எங்கே கண்டீர்கள்? வேத வாக்கியங்களிலே கண்டிருக்கிறீர்கள். இயேசுவை நாம் எங்கே காணலாம்? அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம்? இயேசுவை நாம் எங்கே காணலாம்? பனி படர்ந்த மலையின் மேலே பார்க்க முடியுமா? கனி நிறைந்த சோலை நடுவே
காண முடியுமா? பானமதில் பவனி வரும் கார்முகில் கூட்டங்களே, வந்தருளும் இயேசுவையே காட்டிட மாட்டீரோ? கண்ணிரண்டும் புனலாக நெஞ்சம் மணலாக மண்டியிட்டு வீழ்ந்தே நான் திருமறை முன்பாக. விண்ணரசர் அன்புடனே கண்விழிப்பாயென்றார். கண்விழித்தேன் என் முன்னே கர்த்தர் இயேசு நின்றார். இயேசுவை நாங்கள் கண்டோமே, அவர் பேசுவதை நான் கேட்டோமே. இயேசுவையே நான் கண்டேனே. இது பாடல் தான். என்னுடைய வார்த்தைகள் அனைத்தும் இயேசுவை நாம் மெய்யாக காண்பது வேத வாக்கியங்களை உட்கொள்வதனாலே தான். வேத வாக்கியங்களை வாசிப்பதினால, வாசித்து மனப்பாடம் செய்து கொண்டு அதையே சொல்லிக் கொண்டிருப்பதனாலே நான் எல்லாவற்றையும் நிறைய மனப்பாடம் பண்ணி எங்கேயாவது போகும்போது அதையே பாடிக்கொண்டே. உங்கள் பக்கத்தில் அசுத்தாவிகள் கூட வராது. தேவரீர் உங்களை பலப்படுத்தவும் ஆசீர்வாதம் ஆக்கவும் அநேகருக்கு உங்களையே இயேசுவாக காண்பிக்க வேண்டும் என்ற என்னுடைய விருப்பம், என்னுடைய ஜெபம்.